இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இலக்கியா சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா இலக்கியா ரொம்ப கஷ்டத்தில் தாங்க இருக்கான்னு சொல்லணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அடி மேலே அடி கொடுத்துட்டே இருக்காங்க. ஒருத்தர் போனால் ஒருத்தர் வந்து அவளை இலக்கியாவை ஏறி மெரிச்சிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இந்த சமயத்தில் இலக்கியா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தத்தளிச்சு போயிருக்கான்னு தாங்க சொல்ல வரணும். அவளுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே ஏதாவது பண்ணணும் போல் தோணுங்க. அப்படி என்ன தாங்க நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இலக்கிய வேலைக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா பைரவி வீட்டுக்குள்ளே வராங்க. வந்து இலக்கியாவை விட்டுரு, அவளை டைவர்ஸ் பண்ணுறு கௌதம், நீ நானும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து அவகிட்ட கெஞ்சி கூத்தாடுறாங்க. அதுக்கு நம்ம கௌதம் பார்த்திங்க அப்படின்னா, நீ என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்ருக்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, மறுபடியும் எதுக்காக என்னை வந்து தொந்தரவு பண்ணுற, உனக்கு வேணுமுன்னா வேறு ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ வேண்டியது தானே, எதுக்காக கல்யாணம் ஆன என்னை வந்து டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்வைஸ் சொல்லி பார்க்குறாருங்க. பைரவி இதெல்லாம் வந்து எடுத்து கேட்டுக்கிற மாதிரி தெரியலுங்க. நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா நான் சும்மா இருக்க மாட்டேன், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அழ ஆரம்பிச்சிட்றாங்க. நீ எதுக்காக இப்படி அழுந்து என்கிட்ட நாடகம் நடிக்கிற, இதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது, நீ இந்த நாடகத்தை வேறு யாருக்கிட்டேனா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பைரவி பார்த்தீங்கன்னா சடனாக கௌதமாக கட்டி பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிட்றாங்க. கௌதமுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. என்னடா இது வம்பா போச்சு, வேலியில் போய்ட்டு இருந்த பாம்பை பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்ட மாதிரி சும்மா இருந்தவங்கள நாம் என்ன பண்ணோம், நம்மளை இந்த மாதிரிலாம் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காருங்க. இதெல்லாம் இலக்கியாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவா, நீ முதல்ல என்னை விட்டு விலகி போ, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாருங்க. நீ என்ன சொன்னாலும் சரி கௌதம், நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கட்டி பிடிச்சிட்டாங்க நம்ம பைரவி. அடா பாவிகளா, என்னென்னமோ நடக்குதுங்க. இலக்கியா கூட இந்த அளவுக்கு கட்டி பிடிச்சாங்களா என்னான்னு தெரியலைங்க. ஆனால் பைரவி பண்ணுற அட்டகாசத்தை பார்க்கும்பொழுது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். கௌதம், நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்க முடியும். உனக்கு இருக்கிற இந்த பிஸ்னஸ் செய்யணுமா, என்ன வேணுமானா பணம் வேணுமா, என்ன வேணுமானாலும் நான் என்னால் கொடுக்க முடியும். இலக்கியாவை நம்பி நீ ஏமாந்து போகாத, உனக்கு எந்த மாதிரியான உதவி இருந்தாலும் நான் செஞ்சு தரேன், நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து பார்த்திங்கன்னா கௌதமாக பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. இதுக்கு எதுக்குமே அசர்ற மாதிரி தெரியலங்க நம்ம கௌதம். நீ என்ன கொடுத்தாலுமே சரி, எனக்கு இந்த ஜென்மத்தில் இலக்கிய ஒருத்தி தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க.